தனுசு ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில கடன் மற்றும் பொறுப்புகளின் அழுத்தம் அது இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கவலையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் நீங்களே எதிர்பார்க்காத விஷயங்கள்ல இருந்து கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. 6ஆம் வீடான கடன் மற்றும் ரோகஸ்தானத்தின் அதிபதி பலம் பெற்று தனஸ்தானம் பலமிழந்த போது உங்கள் வாழ்க்கையில எதிர்பாராத கடன் சுமை உங்களுடைய தலைக்கு மேலே ஏறி இருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஒன்று, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடன் வாங்கியிருப்பீங்க. இல்லை என்றால் யாராவது ஒருவர் கடன் வாங்கும் பொழுது சாட்சி கையெழுத்தாகவோ ஜாமீன் கையெழுத்தாகவோ நீங்க ஒரு சில விஷயங்களுக்காகவோ பணத்திற்காகவோ நீங்க போட்டு கொடுத்திருப்பீங்க. அந்த ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்ட ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பின் தொடர்ந்து கொண்டு அவர்கள் கட்டி முடிக்காத வட்டி, அவர்கள் கட்டி முடிக்காத காசு, அது அனைத்தையும் நீங்கள் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கா இல்லையா, இனிமேலும் வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். குடும்பத்தின் பொறுப்புகள், மருத்துவத்தின் செலவுகள் அல்லது தொழிலின் தேக்கத்தை ஈடுகட்ட நீங்கள் வாங்கிய கடன்களும் வட்டிக்கு மேல் வட்டி குட்டி போட்டு உங்களை மூச்சு திணற வைத்திருக்கும். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயங்களாகத்தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே இருக்கும். கடன்காரர்களின் நெருக்கடிகளும் அவர்களுடைய அவமரியாதையான பேச்சுக்களும் உங்களுடைய தூக்கத்தை பறித்திருக்கும். உங்களுடைய தூக்கத்தை பறித்தது மட்டுமல்லாமல் கடன்காரர்களும் உங்களுடைய வீட்டை தட்டி தட்டி தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத குழப்பங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்த அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பொறுப்புகள் அதிகமாகி கொண்டே போகிறது. ஆனால் அதை சுமப்பதற்கான வழி தெரியவில்லையே என்ற ஒரு விரக்தி உங்களை வாட்டி எடுத்துக்கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காதல் உறவிலும் ஏற்பட்ட ஒரு விரிசல், அந்த ஒரு விரிசலை விட்டு இன்னும் வெளியில் வர முடியாமல் அந்த விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டு போட்டு குழப்பிக்கொண்ட தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். சுக்கிரனின் ஆதிக்கம் குறைந்து பஞ்சமாதிபதி பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருந்த காலகட்டத்தில் தனுசு ராசியினரின் காதல் வாழ்க்கையில எதிர்பாராத விரிசல்களும் பிரிவுகளும் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கும். அது நீங்கள் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீங்க. இந்த மாதிரியான ஒரு விரிசல்களும் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும் என்று நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு இடத்திலிருந்து தேவையில்லாத கஷ்டங்களும் தேவையில்லாத விரிசல்களும் பிரிவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. நீங்கள் உங்களின் தூய்மையான அன்பை கொடுத்த காதல் துணையோ உங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் சுயநல காரணங்களுக்காகவோ அல்லது மற்றவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டோ உங்களை விட்டு விலகி சென்றிருக்க கூடும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இது உங்களுக்கு தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்படுத்தி கொண்டுமே தான் இருக்கும். அந்த விரிசலும் காதலின் ஏமாற்றமும் அந்த தந்த ஒரு வேதனை உங்களுடைய நித்திரையற்ற இரவுகளுக்குள் உங்களை தள்ளி கொண்டு தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நாம் காட்டிய அன்பிற்கு இதுதான் பரிசா என்று உங்களுடைய இதயம் விம்மி விம்மி அழிந்திருக்கும். நம்பியதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நாம உண்மையா காட்டிய அன்புக்கு இதுதான் பரிசா என்று உங்களுடைய இதயம் விம்மி அழுத நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது போதாது என்று 3ஆம் நபர்களின் தேவையற்ற தலையீடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தது. தனுசு ராசிக்கு 7ஆம் வீடான கலஸ்தரஸ்தானம் பாதிக்கப்பட்ட போது கணவன் மனைவி இடையே உள்ள அந்தரங்கமான வாழ்க்கைக்குள் தேவையில்லாமல் ஒரு மூன்றாவது மனிதரின் தலையீடு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும். அது ஒரு உறவினராகவோ அல்லது வெளியாளராகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன புரிதல் இன்மைகளை பெரிதாக்கி கொண்டு தம்பதியரை தனித்தனியாக பிரித்து வைக்க அந்த 3வது நபர் சதி திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீட்டியிருப்பார். அதை நீங்கள் ஆரம்பத்தில் இது நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தான் அந்த ஒரு நபர் தேடி கொடுப்பார் என்று நினைத்து கொண்டு அவரை வாழ்க்கைக்குள்ள சேர்த்ததும் உண்டு. ஆனால் நாட்களும் காலங்களும் போக போக அவர் செய்த சதி திட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத அவமானத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்தது. இதனால் உங்களுடைய தாம்பத்தியத்தில் விரிசல்களும் தேவையற்ற சந்தேகங்களும் தோன்றி நரக வேதனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனுபவித்து கொண்டும் இருந்திருப்பீங்க. நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா? இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து எப்படிப்பட்ட அளவில் உங்களுக்கு பிரச்சனையாக மாறியது, எப்படியெல்லாம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டது என்பதையும் நீங்கள் தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தினசரி பதிவிடுகின்ற ராசி பலன் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில ஆன்மீகத்தின் மீது ஒரு ஆர்வம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். குருவின் ஆதிக்கம் பெற்ற தனுசு ராசியினருக்கு இயற்கையிலேயே ஆன்மீகத்தின் மீது அதிக சிந்தனையானது இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில்
9ஆம் வீடு வலுப்பெறுவதால் உங்களுடைய ஆன்மீக ஆர்வமானது உச்சத்தை எட்டுவிடும். யாருமே இதை செய்யாத, இதை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு ஆன்மீக ரீதியாக கூறினாலும் உங்களுடைய மனது என்ன சொல்கிறதோ அதையும் கேட்பீங்க. ஆன்மீகத்தின் மீதும் ஒரு நாட்டமும் வைப்பீர்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய காலத்துல ஆன்மீகமும் சாமியும் பக்தியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சிறந்து விளங்க ஆரம்பிக்கும். நீங்க ரொம்ப சாமி கும்பிட ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். சித்தர்களின் சீவ சமாதிகளுக்கு செல்லுதல், குலதெய்வ வழிபாடுகளை குடும்பத்தோடு சிறப்பாக நடத்துதல் மற்றும் ஆன்மீக பெரியோர்களின் ஆசைகளை பெறுதல் போன்ற பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைத்தால் அதனை எப்படியாவது செய்து விடுங்கள். அதனை செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், தேவையில்லாத மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், அது அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். தியானம், யோகா போன்ற கலைகளில் உங்களுடைய மனம் லயிக்க ஆரம்பிக்கும். இதனால் உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக அமைதியும் மனத்தெளிவையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்ல நல்ல விஷயங்களையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களின் இந்த ஆன்மீக ஈடுபாடு உங்களை மட்டுமல்லாமல் உங்களின் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தீய சக்திகளின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கும் ஒரு பெரும் கவசமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல நீண்ட நாள் ஆசைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறிவிடும். எல்லாருக்கும் அத்தனையும் செய்து கொடுக்கும் நமக்கு நம்முடைய நியாயமான ஆசைகள் கூட நிறைவேறவில்லையே என்று ஏங்கிய தனுசு ராசியினரின் அத்தனை நீண்ட நாள் கனவுகளும் ஆசைகளும் இனிமே ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறப் போகிறது. அது நீங்களே எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சொந்தமா வீடு கட்ட வேண்டும், புதிய வண்டி வாகனம் வாங்க வேண்டும், அல்லது வெளிநாட்டிற்கு பயணம் செய்ய வேண்டும் என்ற உங்களின் பல வருட கனவுகள் அனைத்தும் இந்த ஜோதிட காலத்தில் மிக சுலபமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நனவாக ஆரம்பிக்கும். கனவாக இருந்தது என் வாழ்க்கையில எப்படி நனவா மாறுது அப்படின்னு நீங்க யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கும். பிரபஞ்சம் உங்களுக்கான அத்தனை தடைகளையும் நீக்கி நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு அள்ளி தேடி கொடுக்கும். உங்களுடைய ஒவ்வொரு நியாயமான பிரார்த்தனைக்கும் இறைவனின் சந்நிதியில் இருந்து அப்படியே ஆகட்டும் என்ற ஒரு அனுக்கிரகம் உங்களுக்குள்ள கிடைக்கும் ஒரு காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் கூறுவது அனைத்தும் சரியாக இருக்கா இல்லையா உங்களுடைய வாழ்க்கையில என்பதையும் நீங்க கூறணும். இந்த தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில மரியாதை என்பது உயர ஆரம்பிக்கும். கீர்த்திஸ்தானம் மற்றும் 10ஆம் வீடு சுபத்துவம் அடைவதால் நீங்கள் வாழக்கூடிய சமூகத்திலும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்திலும் உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரும். இதுவரை உங்களை மதிக்காமல் சாதாரணமான ஆளாக பார்த்தவர்கள் இனிமே உங்களின் ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் வேத வாக்காக ஏற்பார்கள். பொது காரியங்கள்ல உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் தேடி வரும். அரசாங்க ரீதியான உதவிகளும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல ஒரு பெயரை கெடுக்க நினைத்தவர்கள் மத்தியில் நீங்கள் நாணயமான நேர்மையான மனிதர்கள் என்று மீண்டும் நிரூபிக்கப்பட்டு உங்களின் புகழ் கொடி கட்டி பறக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து கொள்ளுங்கள். அப்போதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். தேவையில்லாமல் ஒரு மூன்றாவது மனிதரின் தலையீடு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும். அது ஒரு உறவினராகவோ அல்லது வெளியாளராகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன புரிதல் இன்மைகளை பெரிதாக்கி கொண்டு தம்பதியரை தனித்தனியாக பிரித்து வைக்க அந்த 3வது நபர் சதி திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீட்டியிருப்பார். அதை நீங்கள் ஆரம்பத்தில் இது நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தான் அந்த ஒரு நபர் தேடி கொடுப்பார் என்று நினைத்து கொண்டு அவரை வாழ்க்கைக்குள்ள சேர்த்ததும் உண்டு. ஆனால் நாட்களும் காலங்களும் போக போக அவர் செய்த சதி திட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத அவமானத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்தது. இதனால் உங்களுடைய தாம்பத்தியத்தில் விரிசல்களும் தேவையற்ற சந்தேகங்களும் தோன்றி நரக வேதனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனுபவித்து கொண்டும் இருந்திருப்பீங்க. நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா? இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து எப்படிப்பட்ட அளவுல உங்களுக்கு பிரச்சனையாக மாறியது, எப்படியெல்லாம் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டது என்பதையும் நீங்க தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தினசரி பதிவிடுகின்ற ராசி பலன் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில ஆன்மீகத்தின் மீது ஒரு ஆர்வம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். குருவின் ஆதிக்கம் பெற்ற தனுசு ராசியினருக்கு இயற்கையிலேயே ஆன்மீகத்தின் மீது அதிக சிந்தனையானது இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் 9ஆம் வீடு வலுப்பெறுவதால் உங்களுடைய ஆன்மீக ஆர்வமானது உச்சத்தை எட்டுவிடும். யாருமே இதை செய்யாத, இதை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு ஆன்மீக ரீதியாக கூறினாலும் உங்களுடைய மனது என்ன சொல்கிறதோ அதையும் கேட்பீங்க. ஆன்மீகத்தின் மீதும் ஒரு நாட்டமும் வைப்பீர்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய காலத்துல ஆன்மீகமும் சாமியும் பக்தியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சிறந்து விளங்க ஆரம்பிக்கும். நீங்க ரொம்ப சாமி கும்பிட ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும்.
சித்தர்களின் சீவ சமாதிகளுக்கு செல்லுதல், குலதெய்வ வழிபாடுகளை குடும்பத்தோடு சிறப்பாக நடத்துதல் மற்றும் ஆன்மீக பெரியோர்களின் ஆசைகளை பெறுதல் போன்ற பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைத்தால் அதனை எப்படியாவது செய்து விடுங்கள். அதனை செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், தேவையில்லாத மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், அது அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். தியானம், யோகா போன்ற கலைகளில் உங்களுடைய மனம் லயிக்க ஆரம்பிக்கும். இதனால் உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக அமைதியும் மனத்தெளிவையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்ல நல்ல விஷயங்களையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களின் இந்த ஆன்மீக ஈடுபாடு உங்களை மட்டுமல்லாமல் உங்களின் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தீய சக்திகளின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கும் ஒரு பெரும் கவசமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல நீண்ட நாள் ஆசைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறிவிடும். எல்லாருக்கும் அத்தனையும் செய்து கொடுக்கும் நமக்கு நம்முடைய நியாயமான ஆசைகள் கூட நிறைவேறவில்லையே என்று ஏங்கிய தனுசு ராசியினரின் அத்தனை நீண்ட நாள் கனவுகளும் ஆசைகளும் இனிமே ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறப் போகிறது. அது நீங்களே எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சொந்தமா வீடு கட்ட வேண்டும், புதிய வண்டி வாகனம் வாங்க வேண்டும், அல்லது வெளிநாட்டிற்கு பயணம் செய்ய வேண்டும் என்ற உங்களின் பல வருட கனவுகள் அனைத்தும் இந்த ஜோதிட காலத்தில் மிக சுலபமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நனவாக ஆரம்பிக்கும். கனவாக இருந்தது என் வாழ்க்கையில எப்படி நனவா மாறுது அப்படின்னு நீங்க யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கும். பிரபஞ்சம் உங்களுக்கான அத்தனை தடைகளையும் நீக்கி நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு அள்ளி தேடி கொடுக்கும். உங்களுடைய ஒவ்வொரு நியாயமான பிரார்த்தனைக்கும் இறைவனின் சந்நிதியில் இருந்து அப்படியே ஆகட்டும் என்ற ஒரு அனுக்கிரகம் உங்களுக்குள்ள கிடைக்கும் ஒரு காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் கூறுவது அனைத்தும் சரியாக இருக்கா இல்லையா உங்களுடைய வாழ்க்கையில என்பதையும் நீங்க கூறணும். இந்த தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில மரியாதை என்பது உயர ஆரம்பிக்கும். கீர்த்திஸ்தானம் மற்றும் 10ஆம் வீடு சுபத்துவம் அடைவதால் நீங்கள் வாழக்கூடிய சமூகத்திலும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்திலும் உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரும். இதுவரை உங்களை மதிக்காமல் சாதாரணமான ஆளாக பார்த்தவர்கள் இனிமே உங்களின் ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் வேதவாக்காக ஏற்பார்கள். பொது காரியங்கள்ல உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் தேடி வரும். அரசாங்க ரீதியான உதவிகளும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல ஒரு பெயரை கெடுக்க நினைத்தவர்கள் மத்தியில் நீங்கள் நாணயமான நேர்மையான மனிதர்கள் என்று மீண்டும் நிரூபிக்கப்பட்டு உங்களின் புகழ் கொடி கட்டி பறக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும்